செய்யற வேலை செஞ்சுட்டு கமுக்கமா உட்கார்ந்து இருக்கீங்க. நீங்க கொல்ல பக்கம் போனதை நான் பார்த்தேன், பார்த்தேன். கக்கூஸ் அடிச்சுன்னு இருந்ததுன்னு கொல்ல பக்கமா போனேன். அந்த அசிங்கத்தை நீ ஏன்டா பார்த்த? நான் அத சொல்ல அப்பே, துரையண்ணன் அவனை கொலை பண்ண போனீங்களே அத பார்த்தேன்னு சொன்னேன். இப்ப என்ன போட்டு கொடுக்க போறியா? ஆமா, டீ போட்டு கொடுக்க போறேன். இருந்த ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சிட்டு போங்க. சொல்றத கேளு அப்பே. டீ குடிச்ச டம்ளரை கை வச்சுட்டு போக சொல்றியா? அது இல்ல அப்போ. உனக்கு எப்படி துரை கூட பகையோ அதே மாதிரி எனக்கும் துரை குடும்பத்துக்கும் 15 வருஷமா தீராத பகை. அப்படி என்ன பகை? மறந்தே போயிடுச்சு அப்பே. 15 வருஷம் ஆயிடுச்சுல்ல. என்ன சண்டைன்னு உனக்கு தெரியாதா? ஞாபகம் இல்லாம இருக்கா? நீங்க செகண்ட் சண்டே கர்மம் பிடிச்சவன காமெடி பண்ற நேரமா இது. பிரச்சனை என்ன சொல்லி தொலை. பிரச்சனை இப்ப முக்கியம். நாளைக்கு கோயில் திருவிழா, அவங்க குடும்பம் மட்டும்தான் அங்க இருக்கும். திருவிழான்னா கூட்டம் கூட்டமா ஜேஜேன்னு ஜனம் வரும்டா. அவங்க குடும்பம் மட்டும் தான் வரும்னு சொல்றேன். அப்பே இது லொல்லு சபா, லோ பட்ஜெட். அவளை பேரை கூட்டு வந்தா சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. திருவிழால நான் லைட் ஆஃப் பண்றேன், நீங்க போட்டுருங்க. கரும்பு பிடிச்சவன நாங்க போடுறதுக்கு நீ லைட் ஆஃப் பண்ணாமலே இருக்க. ஐயோ, நான் துரையண்ண பையன் பாலுவ போட சொன்னேன். துரை பையனை கூப்பிட்டு லைட் போட சொன்னா போடுவானா? உனக்கு அவனுக்கு தான் பகையாச்சு. வர வருஷத்துக்கு உன்ன போட்டு தள்ளிடுவேன். நாளைக்கு திருவிழால அவங்க குடும்பத்தை போட்டு தள்ளுற வழிய பாருங்கடா. கொடுக்கிற பூமி இது, கேட்காம கொடுக்கிற சாமி இது. கேட்டா கொடுக்கிற பூமி இது, கேட்காம கொடுக்கிற சாமி இது. கையில கத்தி இருக்கும், மீச சுத்தி இருக்கும், பெரிய நெத்தி இருக்கும், கோபம் அப்படி இருக்கும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், கூடுவோம் சேருவோம் கொண்டாடுவோம். புதுசா காலம் மஞ்சள் வைக்காம போட்டாருல, அதான் தெய்வ குத்தமாயிடுச்சு. ஐயா, ஊருக்கே பெரிய மனுஷன் நீங்க. உங்க காலர்லயே கைய வச்சு புட்டாங்க. அடுத்த காலர் யாருன்னு தெரியலையே. அடுத்த காலரே பல்லாவரத்துல முருகன் பேசுவான். என்ன பாட்டு வேணும் கேட்டு போற. வாங்க போலாம். எப்பா கிளைமேக்ஸ் எடுக்காத எங்க போற? என்ன கிளைமேக்ஸ்? அந்த காசியோட சண்டை போட்டு ஜெயிச்சு உன் பையன் நிரூபிக்கணும்ல, அதோட கிளைமேக்ஸ். அதான் சொல்றீல, அத ஒரு எடுக்கணுமா? போடுங்க. ஆள் வந்து என்ன கண்டு பயங்கர மப்பு, அது பயங்கர டான்ஸ். கால் வலிக்குது, நடக்க முடியாது. டாக்ஸி பிடி. டாக்ஸி ஒரு டாக்ஸி வருது. ஏய், டாக்ஸி, நிறுத்த. நிறுத்த. அட்ட வழியா? அண்ணா போனா மீட்டருக்கு மேல கண்டினா அடிச்சிருவேன். என்ன? ஏய், ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் மேன். மாப்பிள்ள, இவனை நான் எங்கேயோ பாத்துருக்கேன். டாக்ஸி கொடுக்க தெரியல. டாக்ஸி டிரைவர் கண்ணே, வண்டி எடுங்க. என்னடா மாப்பிள்ள சொல்லி வண்டி எடுக்காம முறைச்சிட்டு நிக்கிற? மாப்பிள்ள சாப்பிட்டு நான் மட்டும் கோதாவில குதிச்ச உதடு வீங்கி போயிரு. எடா வண்டிய. மேல காப்பி கொண்டு வா. இங்க காப்பி கிடைக்காதுப்பா, களிதான் கிடைக்கும். அது எப்படிப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல கூட இப்படி சந்தோஷமா தூங்குற? போலீஸ் ஸ்டேஷனா? பின்ன இது தாஜ்மஹாலா? என்னமா இப்படி இருக்கிற? இருக்கிறேன்னு சந்தோஷப்படு. என்னாச்சு? அம்மா கர்த்தாமி, ராத்திரி பூரா போலீஸ்காரனுங்க எல்லாம் ரவுண்டு கட்டி என் நெஞ்சில மிதி மிதின்னு மிதிச்சுட்டானுங்க. நடந்துக்க மாட்டீங்க. நேத்துக்கு நடந்துட்டேன்னு. ரவுண்டுக்கு வந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட கோழி பிரியாணியும் கொத்து பரோட்டாவும் கேட்டா விடுவானுங்கடா. கோழிய கொத்துற மாதிரியே கொத்து 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 கொத்திட்டானுங்கப்பா. நட்பு இதெல்லாம் சகஜம்ப்பா. இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கொசுக்கடியே கிடையாது. கொஞ்சமாவது ஃபீல் பண்றானான்னு பாருங்க. மக்களே, நானும் ஜவுளி கடையில சேர்ந்த காலத்திலிருந்து ஒரு நல்ல நண்பன் கிடைக்க மாட்டானான்னு தேடுறேன். கிடைக்கவே மாட்டேங்கிறானுங்க. எங்க திரும்பினாலும் எதிரில் இவனே வந்து நிக்கிறானு. யோ, உங்களை விட சொல்லிட்டாங்க. இனிமேலாவது போய் ஒழுங்கா இருங்க. நாங்க காட்டுக்கு நடிகரியா பக்கறதுனா புதுசா சொல்ல வந்துட்டேன். புத்தி சொல்றாரா? போப்பா.